ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வைல்டான மூவ் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சுங்க நிஃப்டி. ஸோ மேலே கீழேன்னு எத்தனை டைம் போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 டைம்ஸுங்க மேலே கீழேங்கிறது மொத்தம் 7 டைம் வந்து போயிருக்கு. ஸோ இதை கூட நீங்கள் வந்து சின்ன மூவாக கன்சிடர் பண்ண முடியாதுங்க. இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 170 பாயிண்ட் வந்து போயிருக்கு. ஸோ இது கூட ரொம்ப ஒரு வைல்டான மூவ் தான். ஸோ இஷ்டத்துக்கு மேலே கீழேன்னு பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஸோ பாவம் நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு பாதி கேபிட்டலையாவது ஒய்ப் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்துச்சு இந்த இடத்துலலாம். அதுக்குன்னு செல்லர்ஸ்க்கு மட்டும்தான் கஷ்டம், பையர்ஸ்க்கு ஈஸி அப்படின்னு இல்லைங்க. ஸோ பையர்ஸ்க்கு இன்றைக்கி பயங்கர கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுத்திருந்தால் மட்டும் கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி டென்ஷனில் ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இந்த ஏரியாலலாம் கண்டிப்பாக முரட்டுத்தனமான ஓவர் ட்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துலலாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்த பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடே பண்ணலைங்க. ஸோ லாஸ்ட் வீக்கே நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மந்த்லி லாஸ் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் 2 வீக்ஸ்க்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தாங்க, என்னோடய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அசிங்கமாக அன்றைக்கி வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து. ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போய் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ நான் ஏன் இப்படி பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு எதுவுமே புரியல. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோ மோடுக்குள்ளே நான் வந்து போயிருந்தேன். அதனால தான் நான் வந்து அப்புறம் உடனே 2 வீக்ஸ் வந்து கேப் விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்னும் மென்டலி கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு. ஸோ பரவாயில்லைங்க, அந்த மாதிரி அடி வாங்குறது வந்து நல்லது தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது. ஸோ ஒவ்வொரு பெரிய பெரிய அடிக்கும் ஒவ்வொரு லேர்னிங் வந்து இருக்குங்க. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம டிசிப்ளின் வைஸ் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் வருது ஒவ்வொரு பெரிய அடிக்கும். சரி, இப்போ நம்ம பொசிஷனலி வீக்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ராடே மூமெண்ட்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட் 5 மினிட் சார்ட்டுங்க இது. ஸோ இங்கே இன்றைக்கி சிபிஆர் அண்ட் டைனமிக் ஜோன்ஸ் கான்ஃப்ளூயன்ஸில் ஒரு ரிவர்சல் ஆக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் ட்ரை பண்ணியிருக்க கூடாதுங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி சென்செக்ஸில் வந்து பிரேக் பண்ணிட்டோம் சிபிஆரையும் டைனமிக் ஜோன்ஸையும். ஸோ இங்கே வந்து 9:45க்கு பாருங்கள், அப்போ தான் நிஃப்டியில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து போடுறான் சிபிஆரில். ஸோ ஆனால் நீங்கள் அந்த டைமில் சென்செக்ஸை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ 9:35க்கே சூப்பராக பிரேக் வந்து பண்ணிட்டான். இன்றைக்கி வேறு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. ஸோ முன்னாடி ஃப்ரைடே இருந்துச்சு, இப்போலாம் டியூஸ்டேக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஸோ இனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டியூஸ்டே தாங்க சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி வந்து இருக்கும். ஸோ சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த சென்செக்ஸோட லெவல்ஸை கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க நிறைய டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சுங்க சிபிஆரையும் டைனமிக் ஜோன்ஸையும். ஸோ இங்கே அப்படி பிரேக் ஆகிருக்கும் போது நிஃப்டி ஸ்பாட்டில் நம்ம வந்து ரிவர்சல் ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது. இது அந்த டைமில் நீங்கள் ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப்பை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு தாங்க இந்த இண்டைசிஸ்க்கு நடுவில் உள்ள கோரிலேஷனும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கோரிலேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டா மட்டும் நீங்கள் வந்து ஒரு நல்ல அனலிஸ்ட் ஆகிட முடியாது. ஸோ இந்த மெயின் இண்டைசஸ்க்கும் நடுவில் எப்படி கோரிலேஷன் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா இன்னும் உங்களுக்கு நிறைய மூவ்ஸ்க்கான ரீசன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். அதனால் இங்கே சென்செக்ஸில் ஒரு கிளியர் பிரேக் அவுட் அப்புறம் ரீடெஸ்ட் சிக்னல் தாங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி சூப்பராக ஃபால் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து பயங்கரமாக ரைஸ் ஆன மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ நிஃப்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ரேண்டமான இடம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஆனால் இந்த இடத்துல இருந்து ஏன் இவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளோட மெத்தடில் வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். இங்கேருந்தும் நாங்கள் ட்ரேட் எடுப்போம் அப்படின்லாம் நான் சத்தியமாக கதை விட மாட்டேன். ஸோ இந்த இடத்துலலாம் எங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. பட் ஸ்டில் இங்கேருந்து ஏன் இந்த மாதிரி சப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளைண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லாம் எங்கே இருக்குந்தாங்க மெயினாக நம்மளோட மெத்தட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் மற்ற யாருனாலையும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப க்ரூஷியலான ஜோன்ஸ் எதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே எத்தனை டைம் மேலே சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 7-8 டைம் மேலே சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஜோன்லேருந்து.
ஸோ கடைசி 2:30க்கு மேலே இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சு திருப்பி. ஸோ பேங்க்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பேங்க் ஃபியூச்சர்ஸ் வந்து மார்னிங் கேண்டில்ல இருந்தே மந்த்லி டைனமிக் ஜோன்ஸ்ல இருந்து தான் பயங்கரமாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நேற்று மண்டேவே அது பக்கம் தான் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு மூவ்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி அங்கேருந்து தான் ஓப்பன் ஆச்சு, ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ சிபிஆரும் சப்போர்ட்டே பண்ண முடியல. இங்கே ஸ்பாட்டில் மந்த்லி ஜோனும் டெய்லி சிபிஆரும் சப்போர்ட் பண்ண ஒரு 5 to 6 கேண்டில்ஸில் ட்ரை பண்ணாங்க. ஸோ ஆனால் சென்செக்ஸ் நிஃப்டிலலாம் ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்லேயும் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நல்லா ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் வீக்லி சிபிஆர் வரை கொண்டு வந்துட்டாங்க. வீக்லி சிபிஆர்லேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மேலே ஏறினா, ஆனால் இந்த டெய்லி சிபிஆர் அப்புறம் மந்த்லி ஜோன் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் வரதாங்க போக முடிஞ்சுச்சு. அந்த ஜோன் பக்கம் இந்த மாதிரி கிளியரான ரிஜெக்ஷன் சிக்னல்ஸ்லாம் போடும்போதே தெரியும் கண்டிப்பாக திருப்பி டவுன் சைட் வந்து இன்னொரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விழுன்னு நினச்சேன். ஸோ இப்படி போன ஸ்பீட்லேயே திருப்பி வச்சு செய்வாங்கன்னு நினைக்கல. ஸோ இப்படி செஞ்சதுக்கப்புறம் அப்படியே கீழே போகும் தான் நினச்சேன். ஆனால் திருப்பியும் மேலே கீழேன்னு பயங்கரமாக வச்சு சாவடிச்சிட்டாங்க. நம்ம அன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்கில் ரொம்ப குரூஷியலான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 1 இயராக போயிட்டு இருந்த ட்ரெண்ட் லைனுங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது இனி ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வச்சு செய்ய போகிறானுங்க பேங்க் நிஃப்டி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்டுக்கு மேலாம் ஈஸியாக ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது பாருங்கள், பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி பயங்கரமான ஃபாலு. ஸோ இதுவும் ஒரு குரூஷியலான ஜோனாக இருந்துச்சுங்க, 1250 அந்த ரேஞ்ச் பக்கம். அதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகிறதுக்கு திருப்பி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக முடியல. அப்புறம் இன்றைக்கி இழுத்து விட்டதை பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்ம இந்த ஜோன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இங்கேருந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அங்கேருந்து 10% பக்கம் வந்து ஈஸியாக விழுந்துட்டான். இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஃபாலுக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தெரியுங்க. ஸோ ஆல்ரெடி நிஃப்டி இந்த மாதிரி ரொம்ப ஒரு குரூஷியலான ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதும் இல்லாமல் 50 இஎம்ஐவை கூட பிரேக் பண்ணிருந்துச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேங்க. ஸோ 20 பிரேக் பண்ணி இப்போ 50யும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 50 இஎம்ஐ வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக்ட்லி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஸ்பாட்டில். ஸோ 23,425 பக்கம் இருந்திருக்குங்க. அங்கேருந்து தான் கரெக்டாக இன்றைக்கி ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மேஜரான ரீசன். ஸோ இது வந்து போன வாரமே வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக் வந்து சரியாக தொடலை. ஸோ ஆனால் இந்த வீக் வந்து டச் பண்ணி அடித்து இறக்கிட்டானுங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் ஷார்ட் பண்ணணும்னு என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்து என்னால் ட்ரேட் பண்ணவே முடியல, வைத்தறிச்சலாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கும்போதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல மூவ்ஸ்லாம் சூப்பராக வரும். அது பல டைம் அந்த மாதிரி தாங்க ஆயிருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, இப்படி வந்தால் தான் நம்ம வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளினாக இருக்க பயப்படுவோம். இந்த மாதிரி மந்த்லி லிமிட் வந்து ரீச் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ இங்கேயே ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுதுங்க, பேர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் ரெக்கவரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பேங்க்கில் ஒரு சின்ன ஹோப் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த மந்த் எண்ட் வரை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா மந்த்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு பயங்கரமான விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனோட விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் இன்னி வரைக்கும் 20 இஎம்ஐ வந்து பிரேக் பண்ணலங்க. ஸோ இந்த கோவிடோட செகண்ட் வேவ், ரஷ்யா உக்ரைன் வார், அதெல்லாம் இந்த ஜோனில் தாங்க வந்துச்சு. ஸோ அந்த கரெக்ஷனில் கூட பாருங்கள், இந்த 20 இஎம்ஐ மேலே 3-4 டைம் வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பராக அப்புறம் ஏற்றிட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கரெக்ஷன்லேயே அது பக்கம் தாங்க வந்தான். அதுக்கப்புறம் 2-3 டைம் கரெக்ஷன் வர ட்ரை பண்ணும்போது அங்கே படாமலே சூப்பராக அங்கேருந்து ஏறிட்டான். ஆனால் கடைசியாக இங்கே வந்து இப்போ தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு படும்போது தான் ஒரு 3-4 டேஸ் பயங்கரமான ஒரு ரெக்கவரி வந்து காமிச்சாங்க. ஆனால் அந்த ரெக்கவரியை உடனே செஞ்சு விட்டானுங்க. ஸோ இந்த மந்த் எண்ட் வரை வெயிட் பண்ணுங்க இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கிறதுக்கு. ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் 1.5 வீக்ஸ் பக்கம் இருக்குங்க. 8 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 50,000க்கு மேலே கொண்டு வந்தால் தான் இனி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணலாம். ஆனால் க்ளோசிங் வந்து ரொம்ப வீக்காக வச்சுட்டேன்னா அவ்வளோதாங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பேர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் தான் அர்த்தம். பேங்க் நிஃப்டியில் வந்துட்டான் 20 இஎம்ஐ பக்கம். ஸோ அப்போ நிஃப்டியில் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் இன்னும் டச் பண்ணலங்க. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. 22,300 பக்கம் இருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்குது வந்து டச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் பாருங்கள், இந்த கோவிட் லோலேருந்து ஏறினதுக்கப்புறம் 2 டைம் வந்து டச் பண்ணியிருக்குங்க. இங்கே பேங்க்கில் மாதிரியே இங்கேயும் ஒரு 3 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பர்ஃபெக்டாக ஒன்ஸ் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து தொடவே இல்லைங்க, இப்போ தான் தொடப்போகுது. ஸோ அதனால் இப்போ நிஃப்டி வந்து டச் பண்ணுற கேப்பில் ஆல்ரெடி பேங்க்கும் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகி நல்லா பிரேக் பண்ணியிருக்கோம் அந்த ஜோனை. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேங்க்கை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தாங்க நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதாவது என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நிஃப்டி வந்து இங்கே டச் பண்ணுற வரைக்கும் பேங்க் அந்த லெவல் பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன்.
ஸோ அதுக்கப்புறம் பேங்க்குக்கும் ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிஃப்டி மேலே போகும்போது அதுவும் டக்குன்னு ரெக்கவர் ஆகி மேலே போகும். ஸோ ஆனால் இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ அந்த ஜோனில் எப்படிலாம் ஒவ்வொரு வீக் க்ளோசிங்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்க வந்து இது ஒரு பாட்டமாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு ஓரளவுக்கு இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த நிஃப்டி 22,300 போகிறதுக்குலாம் ரொம்ப நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவலை. மல்டி டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது தான் நிறைய அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். ஸோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை விட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பல டைம் அனலைஸ் பண்ணி எக்ஸாக்ட் பாட்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆனால் எக்ஸாக்ட் டாப்லாம் யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஸோ எக்ஸாக்ட் பாட்டம் வேணால் நம்ம ஓரளவுக்கு அசியூம் பண்ணலாம். ஸோ டாப்ஸ்லாம் எக்ஸாக்ட்லி கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து ஜென்மத்துக்கும் கனவு காணாதீங்க. ஸோ அப்படிலாம் எவனாவது சொல்லிட்டு தெரிஞ்சனா ஸோ கண்டிப்பாக அவன் வந்து கதை விடுறான்னு தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ ஏன்னா வீக்லி சிபிஆர் இந்த அளவுக்கு நேரோவாக இருக்கும்போது பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பல டைம் இப்படி தாங்க இருக்குது. ஸோ ஒரு 10 நேரோ சிபிஆர் வருதுன்னா அதில் 8, 9 நேரோ சிபிஆர் வந்து பயங்கர வாலட்டிலிட்டியை வந்து நம்ம கண்ணில் காட்டிடும். ஸோ அது டெய்லியில் இருந்தாலும் பரவாயில்ல, வீக்லியில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வேணால் ரீசெண்ட்லி ஒரு 6 months to 1 yearக்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேனுவலாக போய் செக் பண்ணுங்கள் சார்ட்ஸை. ஸோ நேரோ சிபிஆர் வந்தப்போலாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும். அதனால் பிகினர்ஸ்லாம் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணி லூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த நேரோ சிபிஆர்னால மட்டுமே ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கரமான லாஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதனால தான் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தெரியாமலே நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டேஸ் எஸ்பெஷலி நம்மளை ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ண வைக்குங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம மைண்டை சைக்காலஜிக்கலி என்னென்னமோ பண்ணும். ஸோ திருப்பி ரீஎன்டர் ஆக வைக்கலாம் நிறைய டைம் தோணுங்க. ஸோ நான் பண்ண பெரிய பெரிய லாஸஸ் எல்லாமே இந்த நேரோ சிபிஆர் டேஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பையிங்லேயும் பரவாயில்ல, செல்லிங்லேயும் பரவாயில்ல. நான் லைஃப்பில் நிறைய டைம் லாஸ் பண்ணது வந்து இந்த நேரோ சிபிஆரில் தான். நான் மட்டும் இல்லைங்க, பல சிபிஆர் ட்ரேடர்ஸ்ட்டை நான் வந்து பேசி பார்த்ததுலேயும் தெரிஞ்சு அவங்களும் நிறைய லாஸஸ் பண்ணது இந்த நேரோ சிபிஆர் டேஸில் தான். கண்டினியூஸாக லாஸ் மேலே லாஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸோ தயவு செஞ்சு இந்த பட்ஜெட் முடிகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரை கொஞ்சம் இந்த மாதிரி வாலட்டைலாக தான் இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தியா வீக்ஸ் வேறு 17 பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப வாலட்டைலாகவே இருக்க அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த இந்தியா வீக்ஸ் பற்றின ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். ஸோ வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த February 1 பட்ஜெட் வர வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் ஆல்ரெடி நிறைய லாஸஸ் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நம்ம கேபிட்டலில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ எவ்வளோ நாள் இந்த கேமில் நம்ம சர்வைவ் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு போட்டேன்னா உங்களோட கேபிட்டல் வந்து கரைஞ்சிட்டே வரும். ஸோ இன்றைக்கி உங்களோட டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி செல்லர்ஸ் யாராவது ஹியூஜான லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க லாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாதுங்க. ஸோ என்ன மாதிரியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லோரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மக்களுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ரியாலிட்டியை புரிய வைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யாராவது ரொம்ப பெரிய லாஸ் வந்து இன்றைக்கி ஆப்ஷன் செல்லரோ பையரோ யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.